அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்களும் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். 2வது 10 மக்ஃபிரத்தான 10 நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நோன்பு 14 தராவியா, 15வது தராவியா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்கும் சிறப்பான ரமலானிலேயே நம்மெல்லாம் முஸ்லீமாவது காரணமாகிய பத்ரு சஹாபா பெறக்கூடிய தினமாக வரக்கூடிய ஜும்மா நமக்கு சிறந்த ஒரு ஜும்மாவாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து புரிந்த ஒரு ஜும்மாவாக வெள்ளிக்கிழமை இரவு பத்ரு சஹாபா பெருமக்கூடிய தினமாக இருக்கிறது. அதாவது வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை இரவு 17ஆம் இரவு பத்ரு யுத்தம் நடந்த நாளாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பத்ரு சஹாபா பெருமக்கள் அந்த யுத்தம் செய்யலன்னு சொன்னால் நம்மெல்லாம் இன்று குப்புசாமி, ராமசாமி, முருகன், கணேசன் சொல்லி ஏதோ ஒரு கோயிலை மணி அடிச்சுட்டு உட்காந்துருப்போம். அதிலிருந்தெல்லாம் நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ரு சஹாபா பெருமக்களின் காரணமாக நம்மெல்லாம் இன்று ஏராளமான சிறப்புகளும் நோன்புகளும் விவாதத்திலும் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இரவு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பத்ரு சஹாபா பேரு உலகத்தில் பதிவு செய்யப்பட்ட மாதிரி வேற எந்த யுத்தத்துக்குமே யாரும் எந்த கலந்து கொண்டாங்க பேரே இல்லை. 1ஆம் மகாயுத்தம், 2ஆம் மகாயுத்தம், யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த யுத்தத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க, யாரெல்லாம் செய்தானாங்க என்று உள்ள திட்டவட்டமான ஒரு பேருடைய பதிவு இந்த பத்ரு சஹாபா பெருமக்கூடிய அந்த யுத்தத்தை தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்பட்ட உதவிகளை தந்த 3000, 5000 வலக்கது நஸரக்குமுல்லாஹு பத்ரின் வஅன்தும் அதில்லாஹ் ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான வசனங்கள் இறக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த அந்த துஆ, அல்லாஹும்ம இன் துஹ்லிக்ஹா ஹாவுலா யுஸ்பன் ஃபலம் துஅபது அலா வஜிஹில் அரத அபதா. அல்லாஹ்வே, இந்த சிறிய கூட்டம் நாசம் அடைந்து விட்டால் இந்த உலகத்திலே என்றும் உனக்கு பேர் சொல்லுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அருமையான துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதப்பட்டாங்க. அப்படிப்பட்ட வீடியோ நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய 3வது ஜும்மா பத்ரு சஹாபா பெருமக்கூடிய ஜும்மாவாக உலக முஸ்லீம்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய, எல்லோருக்கும் பாதுகாப்பும் வெற்றியும் உலகம் அளவில் எல்லோரும் இதாய்த்து பெறக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை இந்த ரமலான் நமக்கு அல்லாஹ் தந்த அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. إذ تقول للمؤمنين لن يكفيكم أن يمدكم ربكم ب3,000 من الملائكة منزلين بلى إن تصبروا وتتقوا ويأتوكم من فوركم هذا يمددكم ربكم ب5,000 من الملائكة مسومين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم إن تهلك هؤلاء حسبا فلن تعبد على وجه الارض ابدا او كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனே, போட்டியுள்ள கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுக்கே எல்லா புகழும் 1000 அல்ஃப் மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது ரஹ்மத்தான 10 ரஹ்மத்தாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினான். அவனுக்கே 1000 சுக்ரியாக்களை செய்தாலும் ஈடாகாது. அது மாதிரி 2வது மக்ஃபிரத்தான 10 நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மக்ஃபிரத்து ஆரம்பமான உடனே அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் யுத்தம் அனைத்து அந்த அரபு உலகம் அப்படியே தம்பித்தது. தராவிய தொழுகை இல்லை, அது மாதிரி
யுத்தத்தினுடைய அந்த செய்திகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் இபாதத்துகளை செய்ய முடியல, உழவ முடியல, ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை, ஒரு அமைதியின்மை, அது மாதிரி விலைவாசி உயர்வு, கேஸு சிலிண்டரு போன்ற எல்லா பதட்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் உலகமே நமக்கு நடக்காவிட்டால் அது ஒரு கவலைகள், அந்த செய்திகளை பார்த்துக்கூடிய ஒன்று அந்த மிகப்பெரிய ஒரு பதட்டத்திலே உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்தெல்லாம் தான் நம்ம சீக்கிரமாக சாந்தி சமாதானமான உலகத்தை, போரில்லாத உலகத்தை எப்போதும் தரணும். எல்லா உயிரும் அல்லாவுடைய உயிர் நம்ம எல்லாம். அதனால தான் அவங்க போகிற வேணாம் சொல்லி பேச்சுவார்த்தையிலே இருந்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு நோம்பு நாளில் தான் ஏதோ ஒரு ஷைத்தானுடைய வேலை நடக்கும். அது மாதிரி ஒரு ஷைத்தான் மாதிரி அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து அந்த தலைவரை, கொமேனி இந்த தலைவரை அப்படியே ஷஹீதாக்கி வச்சு அது வந்து பதட்டமான ஒரு போர். நீங்கள் ஆரம்பிச்சிங்க, எங்கள் தலைவரை கொண்டுட்டீங்க, ஏராளமான தலைவரை கொண்டுட்டீங்க, இனி நாங்கள் தான் முடிப்போம்னு சொல்லி அவங்களும் ஈரானும் பல நாடுகளில் தாண்டவமாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு யுத்தம். இந்த மாதிரி உலகத்தில் யுத்தத்தை யாரும் செய்யலை, யாரும் பார்க்காத ஒரு யுத்தமாக சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எல்லா பொருள் சேதங்களிலிருந்தும், எல்லா விதமான முசீபத்திலிருந்தும், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் இந்த ரமதானுடைய பரக்கத்தால் பாதுகாப்பு செய்வார். ஆமீன். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அழகான ஒரு பத்ர் யுத்தம், உலகத்தையே அது ஒரு மிகப்பெரிய வரலாறு பேசக்கூடிய, அதாவது 313 சஹாபாக்கள் தான். 313 சஹாபாக்கள் அந்த யுத்தம் செய்யணும்னு சொன்னால் இப்போ நம்மெல்லாம் முஸ்லீமாக இருக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துவாவை செஞ்சாங்க. அல்லாஹ்வே, அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹவுலாய் ஹுஸபன், இந்த சிறிய கூட்டம் நாசமாகிவிட்டால், ஃபலன் துஅபது வலா வஜீஹில் அர்தி அபதா, ஒருபோதும் யாரும் உன்னை இபா செய்வதற்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உருக்கமான துவாவை அந்த இரவிலே துவா செஞ்சு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் 313 சஹாபா பெருமக்கள், அவங்க 1000 பேர் படைய பட்டாளம் சேர்ந்து ஒட்டுக்கா குதிரை, அது மாதிரி ஒட்டகம், அது மாதிரி ஆயுதம் படை, மக்கள் படை, பொருளாதார படை, ஆட்டத்தோடு அவங்க வந்தாங்க. நம்ம போனால் இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, இவங்களை அப்படியே அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகமே. அந்த யுத்தம் உண்மையிலே இறைவனுடைய பாதுகாப்பு, இறைவனுடைய உதவி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அதனால குர்ஆனை சொல்கிறான், வலக்கது நஸரக்குமுல்லாஹ் பத்ரு வான்தும் அது இல்லை, பத்ரு போரில் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்த போதும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தார். நீங்கள் என்ன செய்ய, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி தக்குவல் மோமீன் அல்லை யக்ஃபியக்கும் யுமித்தக்கும் ரப்புக்கும் பிஸலாத்தி ஆலாஃபி மலாயிகத்தி முர்திஃபீன், 3000 மலக்குமார்கள் கொண்டு நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சோம். அது கீழே சொல்லும்போது பிஹம்சத்தி ஆலாஃபி மலாயிகத்தி முஸவ்வீன், அதுக்கடுத்து 5000 மலக்குமார்கள் கொண்டு உதவி செய்து அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அல்லாஹ்வுடைய உதவி, பேரு உபகாரம், அந்த பேர்கள்லாம் சூட்டப்பட்டு பத்ர் சஹாபா பெருமக்கூடிய யுத்தத்தில் கலந்து கொண்ட ஷஹீதான அவங்களுடைய பேர் பதிவு செய்யப்பட்ட இப்போவும் அந்த பத்ர் நடந்த அந்த யுத்தத்தில் பெரிய ஒரு போஸ்டாக அவங்களுடைய பேர்களை பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த இடமெல்லாம் அவங்க சந்தித்தோம். அல்லாஹ் மேலும் மேலும் சந்திக்கிறதுக்கும் ஜியாசிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் உலக முஸ்லிம் எல்லோருக்கும் வழங்குவாங்க. அப்படிப்பட்ட அழகான ஒரு யுத்தம். மக்காவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து உட்கார முடியாமல், வாழ முடியாமல், இபா செய்ய முடியாமல் அங்கிருந்து ஹிஜ்ரத்து போய் மதீனாவில் அவங்க வாழ்ந்தாங்க. மதீனாவே அங்கே வந்தும் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான கொள்ளை செய்யக்கூடிய நேரத்தில் தான் 2வது ஆண்டில் ஹிஜ்ரி அப்போ தான் போகிறாங்க. 2வது வருஷத்தில் மக்கா மதீனாவில் பொருளாதாரத்தில் திரட்டி அபீ சுஃபியான் ஷாம் தேசத்தில் பெரிய பிசினஸ் செய்து மிகப்பெரிய ஒரு லாபத்தோடு வருகின்ற பொழுது தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நம்முடைய பொருளாதாரம், மக்காவில் விட்டு சென்ற குடும்பம், வியாபார பொருளெல்லாம் விட்டு சென்ற அந்த நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் அபூ சுஃபியானும் அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து, குஃபார்கள்லாம் சேர்ந்து வியாபாரம் செஞ்சு அந்த லாபத்தோடு வர்றாங்க. நம்முடைய பொருள் மட்டும் நம்ம எப்படியாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மசூரா செய்கின்ற பொழுது இந்த செய்தி அவங்களுக்கு கிடைக்கிது.
அப்போ அந்த சுற்றி வந்து மக்காவிலிருந்து திரட்டி ஆயிரக்கணக்கு 1000 பேர்களை திரட்டி அவங்க மிகப்பெரிய படையோட, பட்டாளத்தோட, ஆர்பலத்தோட, பொருள் பலத்தோட, ஆயுத பலத்தோட, ஆட்டத்தோட, பாட்டத்தோட, குமாலத்தோட பதில் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த பதிலுடைய கணக்கு சொல்லினாரு. அங்கிருந்து பதிலுடைய கணக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான அந்த செய்தியை சொல்லுவாங்க. அந்த பதில் இடம் வந்து உடனே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவ்வளோ பெரிய ரஹ்மத்தான அந்த பூமியை அந்த பதில் யுத்தத்தில் சஹாபா பெருமக்கள் நோன்பு வச்சு, முதலாவது நோன்பு, 2வது ஹிஜ்ரி 2வது வருஷம் தான் நோன்பு கடமையாகுது, யுத்தமும் அப்போ தான் கடமையாகுது. இவங்க அந்த நேரத்தில் எப்படி இருக்கும், அவங்க நோன்பு இல்லை, எல்லாமே இருக்குது, இவங்களுக்கு எதுவுமே இல்லை, பெருசும்பழம் தண்ணி தான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய மிகப்பெரிய காயில ஆரம்பித்தாங்க. மத்தியானத்துக்குள்ள மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ அந்த பதில் யுத்தம் என்று சொன்னாலே உலகமே நடுங்கும். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வானவர்கள் வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 பேர்த்தை சமாளித்து அந்த 1000 பேரத்திலிருந்து மக்கள் குலத்திலிருந்து நோன்பு வச்சுக்கிட்டு அவ்வளோ சிறப்பான முறையில் வெற்றி அடைந்து விட்டாங்க பதில் சஹாபா பெருமக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்லாஹ் அந்த பதில் சஹாபா பெருமக்களுடைய அந்த இடத்தை சொல்கின்றார்கள். அந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் உள்ள இடப்பட்ட இடையிற்கு தான் பதில். மதீனாவிலிருந்து 145 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, மக்காவிலிருந்து 343 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த இடம் தான் பதிலுடைய இடமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மிகப்பெரிய யுத்தத்திலே அவங்க என்ன அல்லா இடத்திலே பிரார்த்தனை புரிந்திருப்பாங்க, எவ்வளோ அழுதுருப்பாங்க, எவ்வளோ அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்துக்கும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்கு உதவியும் தேடி இருப்பாங்க சஹாபா பெருமக்கள். அவங்களுடைய தக்குவா எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய அல்லாஹ்வுடைய நெருக்கம் எப்படி இருந்திருக்கும். அதை பற்றி நம்ம கீழே அந்த அவங்களுடைய திக்கரெல்லாம் என்ன சொன்னாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். திக்குல் அம்பியாய் இபாதா, அம்பியாக்களை பற்றி பேசுவது ஒரு இபாதத். திக்குல் சாலிஹூன கஃபாரத்து துனூப், சாரியங்களை பற்றி நம்ம அவங்களை பற்றி நம்ம சொல்கின்ற பொழுது அது பாவ மன்னிப்பு காரணமாக சொல்கின்றார்கள். சாலிகின்னு சொன்னாலே அவங்க முதல் சாலிங்க பதில் சஹாபாக்கள் தான். பதில் சஹாபாக்கள் கொண்டுள்ள சாலிகள் யாருமே இல்லை. அவ்வளோ பெரிய அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவருடைய பொருத்தமான அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நெருக்கமானவங்க தான் பதில் சஹாபாக்கள். திக்ருல் மௌத்து சதக்கா, மௌத்தை நினைக்கிறது சதக்கா, அவருடைய நன்மை கிடைக்கிறது. திக்ருல் கபரு யுகர்ரிபுக்குமுல் ஜன்னா, கபரை நம்ம நினைப்பது சொர்க்கத்துக்கு நெருக்கி வைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபா பெருமக்களை நினைப்பது, அந்த பதில் சஹாபாக்கள் தினத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் அந்த பர்க்கத்து கிடைத்ததுனால நாம் என்ன செய்யணும், அந்த நாளில் அழகான முறையிலே அவங்களுக்காக வேண்டிய யாசீன்களை ஓதி அவங்க 113 சஹாபா பெருமக்கூடிய பேர்களை படித்து நம்ம பர்க்கத்துக்காக வேண்டி வீடுகளில் பள்ளிகள் எல்லாம் படித்து யாசீன் ஓதி அவங்களுக்காக வேண்டி நம்ம ஜியாரத்து செஞ்சு அவங்களுக்காக வேண்டி எத்தி வைப்பது அது மிகப்பெரிய பர்க்கத்துக்குரியதாக இருக்குது. எனவே நம்ம அதுக்கு யாசீன் ஓதி அவங்க 313 சஹாபா பெருமக்கள் படித்து நம்ம என்ன செய்யணும், நம்ம துவா செய்யணும் அவங்களுக்காக. மிகப்பெரிய வெற்றி அந்த நாளில், பௌரான நாளில் அவங்க என்ன சஹாபா பெருமக்களுக்கு செஞ்சாங்கன்னு சொன்னால், பிஸ்மில்லா தவக்கத்து அலல்லா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். பிஸ்மில்லாஹி தவக்கத்து அலல்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ் எல்லா எங்களுடைய பொறுப்பு உன் மீது சாட்டப்படுகின்றேன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், எந்த சக்தி ஒன்றை தவிர வேறு எதுவுமே சக்தி இல்லை. அல்லாஹ்வுடைய வாழ்க்கை அப்படியே அர்ப்பணித்தாங்க. அவங்களுடைய துக்கர் அப்படியே தான் இருக்குது. நம்ம அந்த நாள் அதிகமாக துக்கிற நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ நன்மைகள் தரக்கூடியவனாக இருக்கிறான். அந்த நாளில் நம்ம அதிகமாக திக்ருகளை சொல்லுவது. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், எல்லோருக்கும் மனப்பாடம் இருக்கக்கூடிய ஒரு திக்ர். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அடுத்து சொன்னாங்க ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ரெண்டாவதுக்கு இந்த திக்ர் அதிகமாக முழங்கினாங்க. யுத்தங்களில் அந்த நாளில் அதிகமாக சஹாபா பெருமக்கள் உதவி தேடி தந்த திக்ருகள். நாமும் இந்த பதில் சஹாபா பெருமக்கள் தினத்தில் வருகின்ற பொழுது அதிகமாக அந்த திக்ருகளை சொல்லி முடிஞ்சு கொண்டே நம்முடைய எல்லா துவாக்களையும் கேட்பது. அல்லாஹ் மிக முக்கியமாக நோம்பில் பதில் சஹாபாக்குடைய பழக்கத்தில் நம்முடைய எல்லா துவாக்களும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். அது மாதிரி ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல்
நியமல் மௌலா நியமன் நசி. அவங்களுடைய கொடியில் எழுதப்பட்டது வாசகம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வுக்கு வேறு நாயகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கரிமா சொல்லு கொடியில எழுதப்பட்டிருந்த சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த திக்கு நம்ம அதிகமாக சொல்லுவது மிகப்பெரிய வர்க்கத்து காரணமாகும், மிகப்பெரிய உதவிக்கு நமக்கு கிடைக்கூடிய துவா கபூலாவது காரணமாகும். அடுத்த ஒரு திக்கு யா ஹய்யு யா கையூம் பிரஹ்மஸ்திக அஸ்தகீஸ். யா ஹய்யு யா கையூம், அனைத்தும் சக்தியும் உரியவனே, நித்திய ஜீவனான அல்லாஹுவே, ரஹ்மத்திக்கு அஸ்தகீஸ், உன்னுடைய ரஹ்மத்தை நாங்கள் எல்லாம் தேடுகிறோம். ரஹ்மத்திக்கு அஸ்தகீஸ் சொல்லக்கூடிய அற்புதமான திக்கரெல்லாம் அவங்க முழங்கி எல்லா இடத்துல நெருங்கி துவா செய்கின்ற பொழுதுதான் அவங்களுக்கு காலை சுபந்து ஆரம்பமான அந்த பத்ர் யுத்தம் மத்தியானத்துக்குள்ளே மிகப்பெரிய வெற்றி உலகமே வெகுந்து பார்க்கக்கூடிய அண்ணில் இருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அதிலிருந்து தான் எல்லா உலகமும் விழித்து பார்த்தது. அந்த இதிலிருந்து தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளை ஒழிக்கி அடிமைகளை ஒழித்து விட்டாங்க. பெண் பிள்ளைகளை குளிதோடி போயக்கூடிய அந்த செயலெல்லாம் விட்டு விட்டாங்க. நல்ல அழகா பெண்ணுங்களை காட்டுமிராணித்தனமான பெண்களை உறவு கொள்வதிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீட்டி எடுத்தான். இது மாதிரி மது அதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீட்டி எடுத்தான். உலக மிகப்பெரிய மதீனாவில் அரசாட்சி உலக ஷரியத்து சட்டத்தை கொடுத்தான். ஒவ்வொரு சட்டங்களாக வரப்பட்டது. உலகமே இஸ்லாத்தில் அதிகமான முறையிலே கூட்டமாக வர ஆரம்பித்தாங்க. மிகப்பெரிய வெற்றி, உலகமே மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய நாள் தான் பத்ரு சஹாபா பெருமக்கள் தினமாக இருக்குது. அப்படிப்பட்ட பத்ரு சஹாபா பெருமக்கள் தினத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாளில் நாம் பரவலான யுத்தம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துல மிகப்பெரிய பாதுகாப்பையும் அந்த யுத்தங்கள் வராமல் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்து சாந்தி சமாதான உலகம் எல்லோருக்கும் அனைத்து மக்களுக்கும் அமைதியான ஒரு உலகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வேண்டி நாம் எல்லாம் துவா செய்வது. முஸ்லீம்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை, முஸ்லீம்களுக்கு வெற்றி. எங்கே பார்த்தாலும் கேவலமாக பேசுவது, அடிக்கிறது, உதைக்கிறது. இந்தியாவில் பல நாடுகளில், அது மாதிரி பலஸ்தீனில், கசாவில், இந்த மாதிரி உண்டான இடங்கள் இருந்தெல்லாம் அல்லாஹ் கண்ணியமான வாழ்க்கை தர வேண்டும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வர்க்கத்தை தர வேண்டும். அல்லாஹ் அந்த யுத்தம் அப்படியே அதிகமாக போயிடுச்சுன்னா உலகமே ஸ்தம்பித்து பொருளாதாரத்தை வீழ்ச்சியின் பக்கம் போயிடும். ஏன்னு சொன்னால் அதே மாதிரி தான் யுத்தங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மிகப்பெரிய தளவாடங்கள், யுத்த தளவாடங்கள், அது மாதிரி வியாபார மாடுகள், அது மாதிரி பெட்ரோலு பம்பு செய்யக்கூடிய இடங்கள், யாசு எடுக்கக்கூடிய இடங்கள், இது மாதிரி மிக முக்கியமான பொருளாதாரம் இருக்கக்கூடிய இடங்களாக பார்த்து அந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எல்லா விலைவாசியும் ஏறுவதற்கும், பெட்ரோல் யாசை ஏறுனா எல்லாம் மற்ற எல்லாமே ஏறக்கூடியதாக இருக்கும். அதனால் எல்லோருக்கும் இப்போவே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கீழ் நோக்கி போகின்றிருக்கக்கூடிய நிலையில இந்த போர் வந்து இவ்வளோ பெரிய சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய உலகத்துக்கு பாதிப்பு ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரியான போர்லேருந்தெல்லாம் மிக சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும், ஒரு சமாதானம் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பத்ர் சஹாபா பெருமக்களுடைய துஆ பரக்கத்தில் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய பாதுகாப்பு, முஸ்லீம்கள் கண்ணியமான வாழ்க்கை, எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நல்ல ஒரு சாந்தி சமாதானமான வாழ்க்கை தர வேண்டும் என்று நாம் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த கடைசி 10 லைலத்துல் கத்ராக அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்க வேண்டும். பத்ரு சஹாபா பெருமக்கள் தினத்தில் லைலத்துல் கத்ராக இருக்கிறது காரணமாக இருக்கிறது என்று கூட கிதாபில் எழுதுகின்றார். லைலத்துல் கத்ருடைய தினத்தில் வட்டப்பட நாள் 17வது அந்த நாளில் லைலத்துல் கத்ர் ராவாகவும் இருக்கலாம் என்றும் இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார்கள். அது மாதிரி அந்த கடைசி 10 ஈத்திகாஃபுடைய அந்த சிறப்பு நம்ம உட்கார்வதற்கு நம்ம வந்து சிறப்பை நம்ம அடைய வேண்டும். அது மாதிரி லைலத்துல் கத்ராவை அடைய வேண்டும். அந்த நரக நெருப்பு பாதுகாப்பு தேட வேண்டும். சுவனத்திலே நம்ம நுழைவதற்கு அல்லாஹ் இடத்தை அதிக துவா செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பு தேட வேண்டும். தௌபாக்களை செய்ய வேண்டும். தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த பத்ர் சஹாபா பெருமக்கள் தினத்தில் பழக்கத்தால் நோன்பு கடைசியாக இருக்கும் தினத்தில் அதிகமான தான தர்மங்கள், நோம்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்காக உணவுகள், அது மாதிரி இமாம் பெருமக்களுக்கு நம்ம கண்ணியப்படுத்துவது எல்லாம் அதிகமாக நம்ம நற்காரியங்கள் செய்யக்கூடிய இந்த கடைசி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் விவாதத்திலே மூர்க்க
முறையில் இபா செய்யக்கூடிய ஒரு தருணத்திலே அல்லா இடத்திலே மிக கடைசியான ஒரு பிரார்த்தனை புரியக்கூடிய கடைசி பத்தில் நெருங்கிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான ஆபத்து முசீபத்திலிருந்து பாதுகாப்பு செய்து இந்த ரமலானுடைய பொருட்டா நம்முடைய நோய்களை அப்புறப்படுத்தி பொருளாதாரத்தில் பறக்க செஞ்சு நம்முடைய எல்லா தேவைகளையும் இந்த ரமலானில் கேட்டு பெறக்கூடிய ரமலானாக பிள்ளைகள்லாம் சாலிகான பிள்ளைகள் ஆவதற்கும், மேரேஜ் ஆகாதவங்களுக்கு அவங்களுக்கு பொருத்தமான ஜோடிகள் கிடைத்து மேரேஜ் ஆவதற்கும் நம்மளுக்கு ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான 5 லட்சத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் 3000 மேலே சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி எல்லோருக்கும் துவா செய்ய சொன்ன அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அற்புதமான வாழ்க்கை, இம்மை மறுமை வெற்றி பெறக்கூடிய ரமலானுடைய எல்லா நோன்பு வைப்பதற்கும் தராவிதவருக்கும் ஏற்றுக்கதராக எல்லோருக்கும் அடைவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.